ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி நாளைக்கான ப்ரெடிக்ஷன் பார்த்துடலாம். வெண்ணிலா கேரக்டர் கொண்டு வந்தது ரொம்பவே எரிச்சலாக இருக்குது. விஜய் காவேரிக்காக மட்டும்தான் இந்த சீரியல் பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறவங்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. காலையில் வந்துட்டு டாக்டர்கிட்ட போயிட்டு வேகமாக வந்துட்டு காவேரிக்கிட்ட பேசலான்னு ஃபோன் எடுப்பார். அப்படி ஃபோன் பண்ணலான்னு நினைக்கும் போது விஜய் நினைப்பார், வேண்டாம் எதுனாலும் காவேரிக்கிட்ட டேரெக்டாக போய் பேசிக்கலாம். டேரெக்டாக போய் பேசினா தான் வெண்ணிலாவை பற்றி டாக்டர் என்னென்னலாம் சொன்னார், என்னென்னலாம் அடுத்தது பண்ணணுங்கிறது காவேரிக்கிட்டே கேட்டு நம்ம டிசைட் பண்ண முடியும். அவகிட்ட வந்துட்டு நேரில் பேசினா தான் வந்துட்டு எல்லா விஷயத்தையுமே வந்துட்டு கம்ப்ளீட்டாக சொல்ல முடியும். காவேரி நம்மளை பற்றி நல்லாவே புரிஞ்சுக்குவான். என்னோடய எமோஷனை வந்துட்டு கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பான். அதனால் காவேரியை தப்பாக நினைக்கவெல்லாம் மாட்டா. டேரெக்டாக வீட்டுக்கு போனதுமே சொல்லிக்கலான்னு வேகமாக வண்டியை ஓட்டிகிட்டு போயிட்டுருப்பாரு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அன்பு வந்துட்டு காவேரி வீட்டுக்கு போவாங்க. விஜய் வீட்டுக்கு போய் என்ன நடக்குது, இங்கே ஏதேதோ நடக்குது போல இருக்குது, எல்லாத்தையும் கேள்விப்பட்டு தான் வந்திருக்கேன். என்ன மாமா, வெண்ணிலா வந்துட்டு திரும்ப விஜய் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டானாமே, சந்தோஷமாக இருக்கானா? வெண்ணிலா பிள்ளைக்காக தான் நான் 4-5 வருஷமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தான். இப்போ அந்த பிள்ளை வந்தது ரொம்பவே வந்துட்டு சந்தோஷமாக இருக்குமே விஜய்க்கு. இந்த ஒரு சந்தோஷத்துக்காக தானே இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிங்க. உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குது, வெண்ணிலா நல்லா இருக்காளா அப்படின்ற மாதிரி ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்க, மாப்பிள்ளை நீங்கள் நிறுத்துங்க, நீங்கள் முதல்ல இந்த வீட்டை விட்டு கிளம்புங்க. விஜய் வந்தான்னா உங்களை என்ன பண்ணுவானே தெரியாது. இந்த அத்தனை பிரச்சனைக்குமே முழுக்க காரணம் நீங்கள் மட்டும்தாங்கிறது எல்லாமே எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன் மாப்பிள்ளை, வெண்ணிலா புள்ள அப்படி என்ன பாவம் பண்ணிச்சு? 4 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அப்பா அம்மாவிலேருந்து அந்த பொண்ணுலேருந்து எல்லாத்தையும் வந்துட்டு இந்த வீட்டை விட்டு துரத்திருக்கீங்க. நீங்கள் துரத்துனங்காட்டி தான் வந்துட்டு அந்த ஆக்சிடெண்ட்டே ஆயிருக்கு. ஒருவேளை அந்த ஆக்சிடெண்ட்டுக்கு காரணம் நீங்களாக இருக்குமோன்ட்டு கூட விஜய் சந்தேகப்பட்டுருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்ல, மாமா அவன் தான் வந்துட்டு அப்படி பேசுகிறான், சின்ன பையன் புரியாமல் பேசுகிறான்னா நீங்களும் அவன் கூட சேர்ந்து ஒத்து ஊதிட்டு என்னவே தப்பாக பேசுகிறீங்களா? இதெல்லாம் வந்துட்டு உங்கள் பிள்ளைக்கு தெரிஞ்சால், உங்கள் பொண்ணுக்கு தெரிஞ்சால் வந்துட்டு அவள் சும்மா இருக்க மாட்டா. என்னை இவ்வளோ கேவலமாக நினச்சிக்கிட்டா? ஒருத்தரை வந்துட்டு கொலை பண்ணுற அளவுக்கு நான் கேவலமாக நாளாக போயிட்டேன். நான் உங்களுக்கெல்லாம் என்ன இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? அதுவும் போக வெண்ணிலா வந்துட்டு இந்த வீட்டிலேருந்து நான் எதுக்காக அனுப்பிவிட்டேன்னு தெரியுமா? வெண்ணிலாவையும் அவங்க குடும்பத்தை பற்றி இந்த ஊரில் தப்பாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த பிள்ளையோட கேரக்டர் சரியில்லைன்னும் அவங்க அப்பாவும் அம்மாவும் திட்டம் போட்டு வந்துட்டு அந்த வெண்ணிலா வந்துட்டு நம்ம பையன் கூட பழக விட்டதாகவும், விஜய் வந்துட்டு கவுக்கறக்காக தான் வெண்ணிலா வந்துட்டு இந்த வீட்டுக்குள்ளே அனுப்பி விட்டதாகவும் ஊருக்குள்ளே தாறுமாறாக எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம குடும்பத்துக்கு எந்த அசிங்கமும் வந்துடக்கூடாது, நம்ம பையனுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நைட்டோட நைட்டாக அந்த குடும்பத்தை நான் இந்த வீட்டிலேருந்து அனுப்பி விட்டேன். அது புரியாமல் நான் நல்லது பண்ண நினச்சவொடனே இப்படி தப்பாக நினச்சி இப்படி பண்ணிகிட்ருக்கீங்களே, உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட இது இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்க, நிறுத்துங்க மாப்பிள்ள, அந்த வெண்ணிலாவை பற்றி தப்பாக பேசுகிறவங்களுக்கெல்லாம் உங்களுக்கு எந்த அருகதையும் கிடையாது. வெண்ணிலா புள்ள தங்கம், அந்த பொண்ணு எப்படின்னு அந்த ஊருக்கே தெரியும். அந்த பொண்ணை பாராட்டாதவங்களே கிடையாது. அந்த பொண்ணோட மனசை பற்றியும் அந்த பொண்ணோட கேரக்டரை பற்றியும் சொல்லாதவங்களே கிடையாது. நீங்கள் தப்பாக சொல்கிறதுனால அது உண்மையாயிராது. இப்படி அபாண்டமாக ஒரு பொண்ணை பற்றியெல்லாம் பேசுகிற வேலை வச்சுக்காதீங்க அப்படின்ற மாதிரி பாட்டியும் சொல்ல, சரி அதெல்லாம் இருக்கட்டும், எம்எல்ஏ இதில் கோவப்படுறதுக்கும் ஆத்திரப்படுத்துறதுக்கும் என்ன இருக்குது? கடவுள் வந்துட்டு அவங்களுக்கு ஆக்சிடென்ட் பண்ணி விட்டு அவங்க அப்பா அம்மா போய் சேர்ந்துட்டாங்க. அதுக்கு நான் எந்த விதத்தில் காரணமாவேன்? நான் அவங்கள ஊரை விட்டு அனுப்பி விட்டுருந்தாலும் ஊரை விட்டு அனுப்பி விடலைனாலும் அவங்க அப்பா அம்மாவுக்கு இந்த மாதிரி தான் நடந்திருக்க போகுது. விதி அந்த மாதிரி தான் நடந்திருக்க போகுது. அப்போயும் நீங்கள் என்ன தான் காரணம் காட்டியிருப்பீங்களா? உங்களுக்கு குடும்பத்துக்கு எப்போ பார்த்தாலும் என்ன காரணம் சொல்லணும், அதுதானே வேலை. சரி அதெல்லாம் இருக்கட்டும், இப்போ வெண்ணிலாவையும் இந்த வீட்டுக்குள்ளே வச்சிட்ருக்கீங்க, இந்த காவேரி பொண்ணையும் வீட்டுக்குள்ளே வச்சிட்ருக்கீங்க. உங்களது என்ன கதை? பெரிய நல்லவங்க உத்தவங்க மாதிரி எல்லாரும் பேசுகிறீங்க. உங்கள் குடும்பத்தில் இந்த விஜயெல்லாம் அந்த மாதிரி வாயடிக்கிறான். இப்படி 2 பிள்ளைங்களையும் வந்துட்டு ஒரே வீட்டுக்குள்ளே வச்சு குடும்பம் நடத்துறதுக்கு தான் வந்துட்டு அவன் இவ்வளோ வாயடிக்கிறானா? அதுக்கு என்ன அவன் பதில் சொல்ல போவான்? அதை முதல்ல சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்குறக்கு தான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல, நீங்கள் எதுக்கு அதெல்லாம் கேட்குறீங்க மாப்பிள்ள? இது எங்கள் குடும்ப பிரச்சனை. அதுவும் காவேரியும் வந்துட்டு விஜய்க்கும் வந்துட்டு தனிப்பட்ட முறையில் இருக்கிற பிரச்சனை. காவேரியும் விஜயும் சேர்ந்து புருஷன் முன்னாடியே அவங்க என்ன பேசி தீர்மானம் பண்ணுவாங்களோ அதெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க. நீங்கள் எதுக்கு இதில் தலையிடுறீங்க? உங்கள் வேலை என்னமோ அதை பார்த்துட்டு போங்க. இங்கே பாருங்கள் மாப்பிள்ளை, நீங்கள் பேசுறதெல்லாம் சுத்தமாக சரியில்லை. அதுவும் விஜயோட பொண்டாட்டி காவேரி முன்னாடியே வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரிலாம் அசிங்கமாக பேசுறது, தரக்குறைவாக பேசுறது சுத்தமாக சரியில்லை அப்படின்ற மாதிரி பாட்டியும் சொல்லுவாங்க. உடனே காவேரி சொல்லுவாங்க, நீங்கள் முதல்ல வந்துட்டு இந்த வீட்டிலேருந்து கிளம்பலாம். என் புருஷன் வந்தாருன்னா அவ்வளோதான். ஏற்கனவே வந்துட்டு உங்கள் மேலே கொலவெறியில் அவர் இருக்கார். நீங்கள் தான் இந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் காரணம். வெண்ணிலாவோட இந்த அளவுக்கு அந்த பொண்ணுக்கு மெமரி லாஸ் ஆகிற அளவுக்கு காரணமானது நீங்கள் தான் அப்படின்ற மாதிரி ரொம்ப கொலவெறியில் இருக்கார். அதுக்கேற்ற மாதிரி இங்கே தேவையில்லாமல் பேசி தாத்தா பாட்டிக்கும் டென்ஷன் கொடுத்துட்ருக்காதீங்க. நீங்கள் முதல்ல இங்கேருந்து கிளம்புங்கன்ற மாதிரி சொல்ல, நிறுத்துமா, நீ என்னம்மா பெரிய இவ மாதிரி வந்துட்டு எங்கள் வீட்டுக்குள்ளேயே நின்றுட்டு என்னவே வெளியில் போன்னு சொல்கிற? நீ எப்போ போகிற? அதுதான் வெண்ணிலா ரொம்ப நல்ல பொண்ணு, ரொம்ப தங்கமான பொண்ணுன்ட்டு பார்த்தே இல்லை. தாத்தாவும் பாட்டியும் விஜயும் எப்படி மாற்றி சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்கன்னு. ஸோ வெண்ணிலா தானே அவங்களுக்கு முக்கியம். உனக்கு என்ன இங்கே வேலை? நீ பொட்டி பொடுக்கையெல்லாம் கட்டிட்டு கொடைக்கானலுக்கே போக வேண்டியதானே? இல்லைன்னா உங்கள் அம்மா வீட்டுக்கு போக வேண்டியதானே? வாடகை வீட்டிலே வந்துட்டு அங்கே போய் இருக்க வேண்டியதானே? நாங்கள் வேணால் போனால் போச்சாதுன்னு வாடகை கூட வாங்காமல் விடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, கரெக்டாக வந்துட்டு என்ட்ரி கொடுத்துருவாரு நம்ம விஜய் வந்துட்டு, யோ நிறுத்தியா, என் பொண்டாட்டி வந்துட்டு பேசுகிறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆரம்பிப்பார் சவுண்டாக.
அவர் போட்ட சத்தத்தில் உள்ளே இருந்த ராகினி அஜய் எல்லாருமே வெளியில் ஓடி வந்துடுவாங்க பெட்ரூம்லேருந்து. உடனே வந்துட்டு வெண்ணிலா பயப்படுவாங்க, வெண்ணிலா பதட்டப்பட்டுருவாங்கன்னு மெதுவாக கொண்டு போய் ரூமில் விஜய் விட்டுட்டு வந்துடுவார். விட்டுட்டு வந்தோன்னே, என்ன காவேரி, இந்த ஆள் உங்ககிட்ட என்ன சவுண்ட் விட்டுட்டு இருந்தான்? உன்னை வீட்டை விட்டு வெளியில் போக சொல்கிறானா? ஏய், இந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்குமே காரணம் நீதாயா, உன்னை தான் தேடிக்கிட்டு இருந்தேன், நீ எல்லாம் மனுஷனே கிடையாது அப்படின்னு சட்டை பிடிக்க போவார். உடனே தாத்தா தடுத்துருவார். வேண்டாம் விஜய், வேண்டாம் விஜய், இப்போதைக்கு நம்ம எந்த பிரச்சனையும் பண்ண வேண்டாம், நம்மளுக்கு தலைக்கு மேலே வந்துட்டு பிரச்சனைகளாக இருக்குது, அதை சால்வ் பண்ணுற வழியை பார்ப்போம். இந்த ஆளெல்லாம் ஒரு லிஸ்ட்லேயே வச்சுக்காத நீ. இந்த ஆள்கிட்ட போய் மோதுறது ஒன்று தான், சாக்கடை மேலே கள்ள தூக்கி அடிக்கிறது ஒன்று தான். இந்த ஆள்கிட்டலாம் நீ பேசாதப்பா, விட்டுருப்பா அப்படின்ற மாதிரி சொல்லு. இல்லை தாத்தா, ஏன் பொண்டாட்டி என் முன்னாடி என் வீட்டிலேருந்து வெளியில் போன்னு சொல்கிறதுக்கு இந்த ஆளுக்கு என்ன தகுதி இருக்குது? இவ ஏன் பொண்டாட்டி. இங்கே பாரு, வெண்ணிலாவை நான் இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னா அதுக்கு காரணம் நீ தான். வெண்ணிலாக்கு இப்படி ஒரு பிரச்சனையை வந்துட்டு உண்டு பண்ணி அந்த பொண்ணை வந்துட்டு மெமரி லாஸ் வரைக்கும் கொண்டு போய் விட்டு இப்போ ஒரு குற்ற உணர்ச்சியால் நின்றுட்டு இருக்கிறதுனால தான் என் பொண்டாட்டி இருக்க வீட்டில் நான் வெண்ணிலாவை வச்சுட்ருக்கேன். நான் ஒன்றும் வந்துட்டு இப்படி பொண்டாட்டி கல்யாணம் பண்ணி குடும்பமாக இருக்கும்போது அடுத்த பிள்ளையை கூட்டிகிட்டு வந்து வீட்டுக்குள்ளே வச்சு குடும்பம் நடத்துகிற அளவுக்கு கீழ்த்தரமான ஆளும் கிடையாது, அந்த மோசமான வளர்ப்புலேயே நான் வளர கிடையாது. இப்போ சொல்ல கேட்டுக்கோங்க எல்லாரும், என் பொண்டாட்டி தான் எனக்கு எல்லாமே, காவேரி தான் எனக்கு எல்லாமே. நான் வெண்ணிலாக்கு எந்த விஷயம் பண்ணுறதுனாலும் காவேரியை புருஷனாக மட்டும்தான் பண்ணுவேன். காவேரி கிட்ட சொல்லிவிட்டு காவேரி கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு காவேரியோட புருஷனாக மட்டுமே தான் வந்துட்டு வெண்ணிலாக்கு நான் எந்த சப்போர்ட்டும் பண்ணுவேன். அதுக்கும் காரணம் நீ தான். ஏன் முன்னாடியே ஏன் காவேரியவே நீ இந்த அளவுக்கு பேசுகிறேன்னா உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும் அப்படின்ட்டு திரும்பவும் அடிக்க போவார். உடனே அஜய் வந்து தடுத்துருவார். அண்ணா வேணாண்ணா, அடிக்காதீங்கண்ணா, அடிக்கவெல்லாம் செய்யாதீங்கண்ணா அப்படின்ற மாதிரி சொல்ல, நிறுத்துடா, நீயும் முன்னாடியும் கொஞ்சம் நஞ்ச விஷயமா பண்ணியிருக்கீங்க, இந்த விஷயத்தெல்லாம் வெண்ணிலா இருக்கிற விஷயத்தெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு என் காவேரியே கிட்டத்தட்ட ஒரு வாரமாக நீங்கள் டார்ச்சர் பண்ணியிருக்கீங்க. அந்த டார்ச்சர்னால தான் அவள் ஒழுங்காக சாப்பிட கிடையாது, தூங்க கிடையாது. அவள் எப்படி ரணவேதனையில் இருந்தான்னு எனக்கு தான் தெரியும். அப்போவே எனக்கு சந்தேகம்தான், காவேரி ஏதோ பிரச்சனையில் இருக்கா, இந்த ராகினினால தான் இந்த பிரச்சனைகளாங்கிறது நான் சந்தேகப்பட்டேன். பட் இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட் இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. தெரிஞ்சிருந்துச்சுன்னா அப்போவே வந்துட்டு ராகினிக்கு ரைட்டில் ஒன்று உனக்கு லெஃப்டில் ஒன்று கொடுத்துட்டு வெண்ணிலாவை நான் கூட்டிகிட்டு வந்துருப்போனா மாட்டணும் தெரியாது. ஆனால் என் காவேரியை வந்துட்டு மற்றவங்க பேசுகிறதுக்கு எந்த அருகதையும் எந்த கேப்பும் எந்த ரைட்ஸும் வந்துட்டு நான் கொடுத்துருந்துருக்க மாட்டேன். என் காவேரி முன்னாடி எனக்கு யாரும் பெருசு கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல காவேரி பயங்கரமாக அழுவாங்க. உடனே எல்லார் முன்னாடியும் வந்துட்டு ஓடி வந்து கட்டி பிடிச்சிருவாங்க. கட்டி பிடிச்சி அழுகும்போது, முதல்ல நீ இந்த வீட்டை விட்டு கிளம்பு அப்படின்ற மாதிரி அன்பை சொல்லிவிட்டு காவேரி அழைச்சிட்டு ரூமுக்கு போவார். என்னடா, ஏன்டா இப்படிலாம் அழுகிற? என்ன காவேரி, என்னை பற்றி உனக்கு தெரியாதா? அப்படி மற்றவங்களாம் பேசும்போது நீ போல்டாக பேச மாட்டியா? என் புருஷன் அப்படியெல்லாம் பண்ண மாட்டாருன்னு நீ சொல்லவே இல்லைல்ல? அவங்க பேசுகிறதெல்லாம் நின்று கேட்டுட்டு தானே இருந்தேன். என் மேலே உனக்கு சந்தேகமா, என் மேலே நம்பிக்கையே கிடையாதா அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லைங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீங்கள் ஒரு வாரமாக எப்படி என்கிட்ட நடந்துக்கிட்டீங்க, என்னை நீங்கள் ஒரு பொருட்டாகவே நினைக்க கிடையாது. நான் எப்படி வந்துட்டு நரகத்தில் இருக்க மாதிரி இருந்துட்டு இருந்தேன்னு உங்களுக்கு தெரியுமா? 1000 தான் இருந்தாலும் என் புருஷனை இன்னொரு பொண்டாட்டி வந்து பங்கு போடுறத, இன்னொருத்தி பங்கு போடுறத, இன்னொருத்தி நீங்கள் பொண்டாட்டியாக நினைப்பீங்களோன்ற பயத்துலேயும் வந்துட்டு ஒரு நரகத்தில் இருக்க மாதிரி இருந்துட்டு இருந்தேன். இருந்தாலும் உங்களை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். உங்கள் மேலே இருந்த நம்பிக்கையில் மட்டும்தான் இந்த வீட்டில் நான் குத்துக்கல்ல மாதிரி உட்காந்துருந்தேன், அத்தனையும் பார்த்துக்கிட்டு. பட் எனக்கு இருந்தாலும் ஒரு பயம் இருக்க தானே செய்யும். ஏன்னா வெண்ணிலா வந்துட்டு உங்களுக்கு எல்லாமே, வெண்ணிலா தான் உலகம், பாஸ்ட் லைஃப் தான் வந்துட்டு எனக்கு எல்லாமேன்ற மாதிரி நீங்கள் அடிக்கடி என்கிட்ட கிண்டல் பண்ணும்போதெல்லாம் அதெல்லாம் நினச்சி பார்த்து நான் ரொம்பவே வருத்தப்பட்டுட்டேங்க, உங்கள் மேலே சந்தேகப்பட்டுட்டேன், சாரிங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை காவேரி, நீ என்கிட்ட சாரி கேட்கக்கூடாது, நான் தான் உன்கிட்ட சாரி கேட்கணும். உன்னை இந்த அளவுக்கு வருத்தப்பட்ட விட்டது, காயப்படுத்துனது நான் தான். ஒரு வாரமாக வந்துட்டு உன்னை நினைக்காம இருந்தது நான் தான். வெண்ணிலாவோட சுச்சுவேஷன் அந்த மாதிரி காவேரி, அவள் வந்துட்டு இந்த அளவுக்கு கம்ப்ளீட்டாக மெமரி லாஸ் ஆகி இவ்வளோ வந்துட்டு சுச்சுவேஷன் பேடாக இருக்கானா அதுக்கு காரணம் நான் தான். அந்த ஒரு குற்ற உணர்ச்சினால தான் வந்துட்டு உன் மேலே என்னால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. தப்பு தான் காவேரி, சாரி அப்படின்ற மாதிரி சொல்லு. சரி, நான் தான் ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு முன்னாடி லெட்டரில் எல்லாமே எழுதி வச்சுட்டு தானே போனேன். அந்த லெட்டரை பார்த்து கூடவா வந்துட்டு உனக்கு என் மேலே இன்னும் கோவமாக இருக்கே அப்படின்ற மாதிரி கேட்க, எந்த லெட்டருங்க, என்னங்க சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, கரெக்டாக வந்துட்டு அந்த டேபிள் மேலே போய் லெட்டர் தேடுவார். லெட்டர் தேடினது லெட்டர் அங்கே இருக்காது. நான் அந்த லெட்டரை இங்கே தானே வச்சுட்டு போனேன், எங்கே போச்சு, நீயும் எடுக்கல, நீயும் படிக்கல அப்படின்னா எங்கே போயிருக்கும் அப்படின்ற மாதிரி தேட, கரெக்டாக வந்துட்டு அங்கே ஒரு துண்டு பேப்பர் கீழே கிடக்கும் டஸ்ட்பினுக்கு பக்கத்தில். போய் டஸ்ட்பின் ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த லெட்டர் வந்துட்டு உள்ளே இருக்கும். கிழிச்சு ராகினி உள்ளே போட்டிருக்கதை வந்துட்டு விஜய் கண்டுபிடிச்சிருவாரு. அநேகமாக இந்த ராகினி வேலை இல்லை அஜய் வேலையாக தான் இருக்கும். இவங்க பெட்ரூம் வரைக்கும் வந்துட்டு இந்த அளவுக்கு கீழ்த்தரமாக நடந்துக்கிறாங்கன்னா நீ என்ன பண்ணிட்டு இருந்த காவேரி? லெட்டரையும் படிக்காமல் அந்த பொண்ணு வந்துட்டு உள்ளே வந்து லெட்டரை கிழிச்சு டஸ்ட்பினில் போடுற வரைக்கும் நீ என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லைங்க நான் வந்துட்டு தூங்கி ஒரு வாரம் ஆச்சு,
ஸோ ஸ்லீப்பிங் பில்ஸ் போட்டுட்டு நான் நல்லா தூங்கிட்டேன், என்ன நடந்துச்சுன்னே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் இப்போ சொல்கிறேன் கேட்டுக்கோ காவேரி, வெண்ணிலா வச்சு இந்த வீட்டுக்குள்ளே எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, நீ ராகினி பேச்சவோ இல்லை மற்றவங்க பேச்சவோ கேட்டக்கூடாது. எதுவுமே நீ என்கிட்ட டைரெக்டாக வந்து தான் கிளாரிஃபை பண்ணணும். ஏன்னா நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்துட்டு உன்னை என்னையும் பிரிக்கிறதுக்காக, உன்னை என்னையும் குழப்பி விட்டு நம்ம 2 பேர்த்துக்கு வந்துட்டு பிரிவினை ஏற்படுத்துறதுக்காக நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதில் இருந்தாலும் நம்ம தான் வந்துட்டு எஸ்கேப் ஆகி மூளையோடு வந்துட்டு இருக்கணும், புரிஞ்சுதா அப்படின்ற மாதிரி சொல்ல, புரிஞ்சுதுங்க, சாரிங்க அப்படின்ற மாதிரி காவேரி சொல்லுவாங்க. இவ்வளோ நாள் நீங்கள் என்கிட்ட இப்படி நடந்தது எனக்கு எப்படி தெரியுமா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே விஜய் டைட்டாக ஹக் பண்ணி, சாரி காவேரி, உன்னோட நிலைமை எனக்கு புரியுது, பட் என்னை ப்ளீஸ் நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ காவேரி, வெண்ணிலாவோட சுச்சுவேஷன் ரொம்ப பேடாக இருக்குது. ஹாஸ்பிட்டலில் போய் டாக்டர்கிட்ட பேசினது டாக்டர் தெளிவாக சொல்லிட்டாரு. வெண்ணிலாவோட மெமரிஸ் ஃபுல்லாக விஜய்ன்ற கேரக்டர் மட்டும்தான் வந்துட்டு கலெக்ட் ஆகிருக்கு. விஜய்ன்ற கேரக்டர் மட்டும்தான் வந்துட்டு ஸ்டில் வந்துட்டு ரீவைன் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. ஸோ விஜய்னால் மட்டும்தான் வந்துட்டு அந்த பர்சனை காப்பாற்ற முடியும், அந்த பர்சனோட மெமரிஸ் எல்லாம் ரீகலெக்ட் பண்ணி கொண்டு வர முடியும், பழைய நிலைமைக்கு வந்துட்டு கொண்டு வர முடியும். ஸோ நம்ம தான் காவேரி வெண்ணிலாவுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும். நீ எனக்காக இந்த விஷயத்தில் ஹெல்ப் பண்ணுவியா? நீ இந்த விஷயத்தில் எனக்கு எந்த தொந்தரவும் கொடுக்காம, நீ தொந்தரவு கொடுக்க மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உன்ன மாதிரி ஒரு நல்ல மனசு தங்கமான ஒருத்தையை வந்துட்டு யாராலையும் பார்க்க முடியாது. நான் எப்போவும் வந்துட்டு தாத்தா கிட்ட சொல்லிட்டு இருப்பேன், வெண்ணிலா வந்துட்டு ரொம்ப நல்ல பொண்ணு, ரொம்ப நல்ல மனசு இருக்குன்னு. இப்போ சொல்கிற காவேரி, வெண்ணிலாவை விட வந்துட்டு இப்படி ஒரு தங்கமான வந்துட்டு பொக்கிஷத்தை வந்துட்டு அந்த கடவுள் எனக்கு கொடுத்துருக்காரு. இப்படி மற்றவங்களோட சூழ்நிலையில் புரிஞ்சுக்கிற ஒரு பொண்ணு யாராவுமா இருக்க முடியாது. நீ இந்த அளவுக்கு எனக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணி இவ்வளோ தியாகத்தையும் பண்ணியிருக்குன்னா, நீ வந்துட்டு வெண்ணிலாவுக்கும் மேலே காவேரி. இப்போ சொல்கிறேன், எனக்கு வெண்ணிலா வந்துட்டு எதுவுமே கிடையாது. வெண்ணிலாவுக்கு வந்துட்டு இப்போ ஒரு ஆஸ் அ ஃப்ரெண்டாக இருந்து நான் அந்த பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல லைஃப்பை வந்துட்டு செட்டில் பண்ணி நம்ம தான் கொடுத்தாகணும். நான் எது வெண்ணிலாவுக்கு பண்ணுறதா இருந்தாலும் காவேரியோட புருஷனாக தான் பண்ணுவேன். நீ வந்துட்டு எப்போவுமே எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும் காவேரி அப்படின்ற மாதிரி ஹக் பண்ணி வந்துட்டு நெத்தியில் கிஸ் பண்ணுவார். உடனே காவேரி வந்துட்டு, ஐ லவ் யூ ஸோ மச்ங்க, உங்களை சந்தேகப்பட்டது தப்பு தான், நான் உங்களை தப்பாக நினச்சிட்டேன், நீங்கள் என்னை விட்டு போயிடுவீங்களோன்ற பயத்தில் வந்துட்டு நிறைய வந்து தப்பாக யோசிச்சிட்டேன், சாரிங்க அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்துட்டு கிஸ் பண்ணுவாங்க கன்னத்தில். அந்த ராகினி, பசுபதி, அஜய் எல்லாரும் சேர்ந்து என்னை எவ்வளோ கேவலமாக பேசினாங்க தெரியுமா? என்னை ரொம்ப பயப்படுத்திட்டாங்கங்க. நான் இந்த ஒரு வாரமாக வந்துட்டு ஒவ்வொரு நிமிஷத்தும் நரகத்தில் இருக்க மாதிரி இருந்துகிட்டு இருந்தேன். அவங்க என்னை ரொம்ப பயப்படுத்தி ஒவ்வொரு நிமிஷமும் சாகடிச்சிட்டு இருந்தாங்க. இப்படியெல்லாம் வந்துட்டு நீங்கள் பேசுவீங்கன்னு நான் நினைக்க கூட இல்லை. நான் இந்த வீட்டை விட்டு வெளியில் போயிடலான்ற நிலைமைக்கு கூட வந்துட்டேன். பட் இந்த மாதிரிலாம் நடக்கும் நான் நினச்சி கூட பார்க்கலைங்க. அவ்வளோ சந்தோஷமாக போயிட்டு இருந்த லைஃப்பில் கடவுளுக்கே பொறுக்கல பாருங்கள், நம்ம 2 பேர்த்தையும் இப்படி பிரிச்சுட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன காவேரி சொல்கிற, பிரிச்சுட்டாரு அப்படிலாம் பேசுகிற, யாராலே என்றைக்கும், ஏன் அந்த கடவுளால் கூட நம்ம 2 பேர்த்தையும் பிரிக்க முடியாது. நீ தாண்டி எனக்கு எல்லாமே. இந்த வருஷம் மட்டும் கிடையாது, 100 வருஷம் ஆனாலும் நான் உன் கூட சந்தோஷமாக வாழுவேன். அந்த நம்பிக்கை மட்டும் நீ எப்போவுமே விட்டுறக்கூடாது. யார் உன்னை குழப்பி விட்டாலும், யார் உன்னை கன்ஃபியூஸ் பண்ணி விட்டாலும், என் மேலே இருக்கிற நம்பிக்கையை வந்துட்டு நீ எப்போவுமே இழந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணு அப்படின்ற மாதிரி கேட்க, காவேரியும் ப்ராமிஸ் பண்ணுவாங்க. நான் யோசிச்சது தப்பு தாங்க, மன்னிச்சிடுங்க அப்படின்ற மாதிரி ப்ராமிஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் காவேரி, உங்ககிட்டருந்து எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் வேணும். வெண்ணிலா வந்துட்டு கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணி ட்ரீட்மெண்ட் முடிகிற வரைக்கும் நம்ம 2 பேரும் அவளுக்கு சப்போர்ட்டிவாக இருந்து எல்லாமே பண்ணணும். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு எனக்கும் நிம்மதியாக இருக்கும், நம்மளும் வந்துட்டு நம்மளோட லைஃப்பை ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ண முடியும், அந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல லைஃப் அமைச்சு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்கு. அந்த வழியில் கிராஸ் ஆன வந்துட்டு வெண்ணிலா இதெல்லாம் கேட்டுருவாங்க. அந்த லாஸ்ட் பாயிண்ட் மட்டும் கேட்டோன்னே விஜய் வந்துட்டு வெளியில் கிளம்பிடுவார். வெண்ணிலாவுக்கு வந்துட்டு மத்தியானம் சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கரெக்டாக வந்துட்டு ராகினி உள்ளே வருவாங்க. பார்த்தியா விஜய் என்ன சொல்கிறாருன்னு, வெண்ணிலாவுக்கு சப்போர்ட் பண்ணணும், வெண்ணிலாவுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் உன்னை இப்போ கன்வின்ஸ் பண்ணுறாரு. ஸோ நீ நம்பிடாத அவரை. ஒரு வேளை வெண்ணிலாவுக்கு ட்ரீட்மெண்ட்டெல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் வெண்ணிலாவுக்கு எல்லா மெமரிஸும் வந்ததுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு விஜய் தான் வேணும்னு சொல்லிச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? விஜய் அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கணும், வெண்ணிலாவுக்கு விஜய் தான் வேணும்னு சொல்லி அடம் பிடிச்சோ இல்லை வந்துட்டு அழுதோ வந்துட்டு விஜயை கன்வின்ஸ் பண்ணிச்சுன்னா அப்போ உன் நிலைமை யோசிச்சு பாரு காவேரி. அப்போவும் உன் நிலைமை கேள்விக்குறியாக தான் இருக்க போகுது. அதனால் நீ ஏன் வந்துட்டு விஷயத்தை வந்துட்டு புரிஞ்சுக்கிட்டு விவரமாக இருக்க பார்த்துக்கும், நான் அவ்வளோதான் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி திரும்பி வந்துட்டு காவேரி கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுட்டு கிளம்பிடுவாங்க.